இன்னைக்கு நம்ம புதுசா ஸ்டிச்சிங் பண்ற மிஷின்ல பாத்தீங்கன்னா ஆரி மாதிரி ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்னு சொல்ல விரும்பல, நம்ம போறத ட்ரெண்டிங் ஓகேங்களா. ஆனா இந்த மாடல் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஆரியில நாங்க இது பண்ணிருக்கிறோம், ஆரி பிளவுஸ்ல பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பிளவுஸை நார்மலா நீங்க எப்ப மாதிரி லைனிங் உங்களுக்கு பிடிச்ச சாரீல நீட்டா கட் பண்ணி கையெல்லாம் தைச்சு எல்லாம் அடிச்சு திருப்பி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடிச்சு வச்சுட்டு இதுக்கு என்னென்ன தேவைப்படுற பொருள், அதாவது இது ஆரினா இது ஹேண்ட்லயே மிஷின் சாதா எம்மிங் பண்ற நூல்ல ஊசியில வச்சு பண்றது ஓகேங்களா. அதே சமயத்துல நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான், அதாவது ஜரி த்ரெட் இந்த மிஷின்ல வச்சு ஸ்டிச் பண்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மெத்தேடே பண்ணிட்டு பேஸ் அந்த மெத்தேடு, அதுல இருந்து நம்ம இந்த பால் அதாவது 3mm பீடெல்லாம் கோர்த்து நம்ம இதை கொடுக்க போறோம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப்ல ஏதோ உங்க வீட்டில் ஏதோ ஒரு மூடி இருக்கும். நான் இந்த விக்ஸ் டப்பா மூடி எடுத்திருக்கிறேன். இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக அந்த கர்வ் மாதிரி வரும். அதாவது இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹேண்ட் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்குமா. எனக்கு தனியாக தெரியும் ஆஃப் ஹேண்ட் போட்டால், இது வரைக்கும் போட்டால் அது தெரியாது, அவ்வளோக்கா அது ஹைலைட்டாக தெரியாது. ஆஃப் ஹேண்ட் முக்கால்வாசி ஆஃப் ஹேண்ட் போடுங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இந்த இந்த பிளவுஸ் வந்து நீங்க போட்டு போனீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் 4-5 பேராவது உங்களை திரும்பி பார்ப்பாங்க, அந்த அளவு சூப்பரா இருக்கும். ஏன்னா இது வந்து நான் எங்க பொண்ணுக்கு ஒரு பிளவுஸ் தைச்சிருக்கிறேன், ஆனா அதை போடல. ஆனா நான் வீட்டுல அதை போட்டு அவ பாக்குற போதே ரொம்ப ரொம்ப அழகா இருந்து. நெக்குக்கும் கூட இந்த பேட்டர்ன் நீங்க கொடுத்து தைக்கலாம், ரொம்ப ரொம்ப ஹைலைட்டர், சிம்பிளா இருக்கும், சூப்பரா இருக்கும் ஓகேங்களா. இது டெய்லர் வீட்டுல தைச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கூட தைச்சு வெளியில கொடுத்தா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பாராட்டு வரும். அதுக்கு இந்த மாதிரி விக்ஸ் மீடியே ஏதோ ஒரு சின்ன ஒரு மூடி ரவுண்டு ஷேப்ல இருக்கிறத எடுத்துக்குங்க. அதே மாதிரி கோல்டு கலர் த்ரெட்டு, என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, என் தம்பி கல்யாணம் முடிஞ்சு வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன், அங்கே பேசுனதுல என் குரல் கட்டிடுச்சு, சாரி ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு கோல்டு த்ரெட் எடுத்துக்கணுமா. அதே மாதிரி நீங்க காப்பர், சில்வர், ரோஸ் கோல்டு என்ன பீடு யூஸ் பண்றீங்களோ, இந்த சாரியில் இருக்கிற பீடு யூஸ் பண்றீங்களோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அந்த கலர் நூல் எடுத்துக்கணும் ஓகேங்களா, தெரியாம இருக்கிறதுக்கு. இன்னொன்று, இப்போ நான் வந்து இதை தைச்சு இது நான் போட போறது இல்லை, உங்களுக்காக இது ஒரு வேஸ்ட் பீஸ் வச்சு தைச்சு காட்டுறேன் ஓகேங்களா. அதே மாதிரி பீடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைன்னு சொல்றேன். சுகர் பீடு கொஞ்சம் ஹேங்கிங் போடுறதுக்கு சுகர் பீடு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3mm பீடு எடுத்து வச்சுக்கோங்க. வாட்டர் பீடு ஓகேங்களா, வாட்டர் பீடு, இந்த பீடு நல்லா கொஞ்சம் பெருசா இருக்குமா இந்த பீடு, இந்த பீடு எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ஹேங்கிங் போடுவோம், ரொம்ப ரொம்ப அழகா இருக்குமா. அதே சமயத்தில் சுகர் பீடோட நீடில் ஓகேங்களா, இந்த லேசா இருக்கிற நீடில் எடுத்து வச்சுங்க. இதுதான் தேவைப்படுற பொருள். அதே மாதிரி ஆரி மார்க்கர் ஓகேங்களா, அது ரவுண்ட் ஷேப் மார்க் பண்றது. இப்போ நான் ஆல்மோஸ்ட் அடிச்சு திரும்பி வச்சுட்டேன் ஓகேங்களா. நம்மளுக்கு இந்த உள் பக்கம் தான் நம்ம டிராயிங் பண்ண போறோம், ஏன்னா கீழே தான் நம்ம வந்து ஜரி த்ரெட் பாபின் கேஸ்ல தான் போட போறோம், மேலே வந்து பிங்க் கலர் நூலே தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், உள்டாவா திருப்பி வச்சு நம்ம டிராயிங் பண்ண போறோம். அதுக்கு இங்க பாருங்க, இந்த மாதிரி விக்ஸ் மூடி இப்படி வச்சுக்குங்க. இந்த நீங்க கேர்வாவே தைக்கணுங்கிறது கிடையாது, நீங்க நார்மலா ஸ்ட்ரெயிட்டாவே அடிச்சிருங்க ஓகேங்களா. அடிச்சுட்டு இந்த மாதிரி கேர்வா நீங்க வரைஞ்சுக்கணும். இப்ப பாருங்க நான் வரைகிறேன், இந்த கேர்வ்ல இருந்து சாரி இது விக்ஸ் மூடி எடுத்துக்குங்க. ஏன்னா அதுல ரவுண்டு ஷேப்ல வராது, கொஞ்சம் டிசைன் மாதிரி வருது, இந்த மாதிரி வரைஞ்சுக்குங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குமா இந்த டிசைன். ரொம்ப தள்ளியும் வரையாதீங்க, ரொம்ப கீழேயும் வரையாதீங்க, ஒரு அளவுக்கு ஓகேங்களா. ஏன்னா நம்ம மிஷினை வந்து அந்த இடத்துல கொண்டு போற போது அது ஸ்டிச் பண்ணணும், ஸ்டிச் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உங்களோட கை வந்து எந்த அளவு வருதோ அந்த அளவு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிங்க, தெரியுதுங்களா. இந்த கர்வ் எப்படி நம்ம தைக்கணுங்கிறது பல பேர்த்துக்கு டிராயிங்கே எப்படி போடுறதுன்னு தெரியாது, இது வந்து ஈஸி மெத்தடு ஓகேங்களா. இப்போ இதுதான் ரொம்ப இந்த டிசைன், இந்த கர்வ் மாடல் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப மூவிங்கில் போயிட்டு இருக்குது ஓகேங்களா. ஒரு அளவுக்கு ரொம்ப தூரம் லாஸ்ட் வரைக்கும் வேண்டாம், ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கை இதோட முடிஞ்சிடும். இப்போ நம்ம வரைஞ்சி வச்சிட்டோம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஜரி த்ரெட்டை பாபின்ல சுற்றி வச்சுட்டோமா, சுற்றி வச்சிருக்கிற ஜரி த்ரெட்டை ஆரி ஜரி த்ரெட் ஓகேங்களா, கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்குது. நான் கீழே பாபின்ல இருந்து எடுத்து இந்த பிங்க் கலர் நூல் எடுத்துட்டு இந்த கோல்டு கலர் போடுறேன். இப்போ
இப்போ நம்ம இதை எடுத்தாச்சுமா. இப்போ நம்ம இங்கே இந்த கர்வில் தைக்க போகிறோம். கீழே நம்மளுக்கு கோல்டு கலர் வந்துடும், மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் த்ரெட்டு வரும். ஓகேங்களா? அந்த கர்வில் கரெக்டாக தைக்கணும். கொஞ்சம் பொறுமையாக, அதாவது காலில் தைக்காமல் கால்லையே லைட்டாக மூவிங்கில் கொண்டு போய் கரெக்டாக கொண்டு வாங்க. நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும். ஆனால் ஒரு 2 அடிங்கிறது 3 அடி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா ஹைலைட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஜரி த்ரெட்டில் இதை போட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த பீடு கோர்த்தாதான் அழகாக இருக்குமா. நீங்கள் நேரடியாக நான் பீடாகவே கோர்த்துக்கிறேன் அப்படின்னு கோர்த்தா கொஞ்சம் ஃபினிஷிங் மிஸ் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஜரி த்ரெட்டில் இப்படி கோர்த்துட்டு அப்புறமா நீங்கள் பீடு கோருங்க. சரிங்களா? இதுலேயே இன்னும் 2-3 வெரைட்டி இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த வெரைட்டி உங்களுக்கு சொல்லித்தர்றேன். உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ தாமதமாகுதுங்கிறதுக்கு சாரி. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வேலை ஒர்க்கு ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போகுது, அதனால் வீடியோ கண்டினியூஸாக வர மாட்டேங்குது. இன்னைக்கு வந்துட்டேங்க. வந்துட்டு அதுலேயே மீண்டும் அந்த ஸ்டிச்சிங் மேலேயே இன்னொரு ஸ்டிச்சிங் போடணும். அப்போ தான் கொஞ்சம் திக்காக நல்லா தெரியும். கொஞ்சம் நல்லா பொறுமையாக போடுங்க. கொஞ்சம் விலகுனாலும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே ஸ்டிச்சிங் மேலே இந்த இடத்துல 3 வரியில் தைச்சிட்டோமா. நம்ம ஜரி த்ரெட்டில் தைச்சதுக்கப்புறம் ஒரு நீடில் பார்த்தீங்கன்னா இந்த பீடை ஃபுல்லாக கோர்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கோர்த்து வச்சுட்டு நான் இங்கெல்லாம் எனக்கு இது வேண்டான்னு கட்டி நான் இங்கே விட்டுட்டேன். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம கை ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் இங்கே ஆரம்பித்து இந்த இடத்துல இருந்து பீடை ஒரு தடவை நீடில் உள்ளே கோர்த்துட்டு பீடை ஃபுல்லாக கோர்த்து எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இந்த கேர்வ் கட்டை கரெக்டாக அப்படி வச்சுக்குங்கம்மா. கொஞ்சம் பொறுமையாக இந்த வேலையை மட்டும் செய்யுங்க. இன்னொரு நீடில் இந்த கோல்டு கலர் கோர்த்துட்டு இந்த கேர்வ் கட்டை கரெக்டாக ஒரு 2 பாசிக்கு இடையில இது கோர்த்து எடுங்க. இப்படி எடுங்க, இப்படி தைச்சிருங்க. தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக இந்த வேலை முடிஞ்சிடும். ஒரு பீடாக கோர்த்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக கூட தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இது இப்படி கோர்த்து எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இங்கே வேறு கரெக்டாக அந்த கேர்வ் கட்டை வரும்போது இந்த மேலே வரும்போது நல்லா பிடிச்சிக்கணும். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாடல் போட முடியாதுமா. தயவுசெய்து ப்ளவுஸை கை மட்டும் முடிச்சதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த மேலே எட்ஜ்லேயும் போட்டதுக்கப்புறமா இந்த எட்ஜில் இன்னொன்று கூட என்ன பண்ணலாம், நல்லா கேர்வ் வரணுங்கிறக்கோசரம் இன்னொரு பீடையும் கூட நீங்கள் இந்த ஆரியில் நாங்கள் இது சொல்லித்தருவோம். இந்த மேலே ஷார்ப்னஸ் வர்றக்கோசரம் ஒரு பீடை போட்டுட்டு அந்த பீடோட அடியிலிருந்து எடுக்கிற மாதிரி ஒன்று சொல்லித்தருவேன். இப்போ நான் அதே மெத்தடு உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன் நான். சரிங்களா? இப்போ நீங்கள் போட்டுட்டு இந்த இடத்துல பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இது ரொம்ப முக்கியமான இடம், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இந்த பீடை டிஸ்டர்ப் இல்லாமல் இந்த பக்கம் போட்டுருங்க. இந்த இடத்துல மட்டும் கரெக்டாக பக்கத்தில் வச்சு
டைட் பண்ணிட்டிங்கன்னா இங்கே பாரு இந்த கர்வ் கரெக்டாக வந்துடும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ரெண்டு பீடாக அப்படி கோர்த்துட்டே வரலாம். பக்கத்தில் கோர்த்துட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக முடியும். இப்போ நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கிறீங்க, வீட்டில் உட்காந்து சிம்பிளாக ஒரு டிசைன் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு ஒரு 300 ருபீஸ்க்கு வாங்கலாம். இந்த கை மாடலுக்கும் கழுத்துக்கும் மட்டும் தாராளமாக 300 ருபீஸ் ஆரி மெத்தட்லேயே போட்டு வாங்கலாம். முதல்ல உங்களுக்கு தைச்சு பாருங்க. அது உங்களுது வெளியில் போய் ஸ்ப்ரெட் ஆனால் தான் உங்ககிட்ட கொடுக்குறவங்க அதை பார்த்துட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இந்த இடத்துல இன்னொரு இதுவும் கூட போட்டு இது பண்ணிடலாம். இப்படி இதே மாதிரி நூலை கோர்த்து பண்ணலாம். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேங்க. நான் இந்த கர்வ் மாடலில் ஃபுல்லாக உங்களுக்கு இப்போ காட்டுறக்கோசரம் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஹேங்கிங் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே மேலேருந்தே கொஞ்சம் போட்டுக்கோங்கம்மா. மேலே ஊசி நூலை உள்ளே விட்டுக்குங்க. விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எவ்வளோ, அதாவது சுகர் பீடு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு உங்களுக்கு இந்த ஹேங்கிங் அதுக்குள்ளேயே அடக்கமாக இருக்கணும், வெளியில் நீட்டக்கூடாது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை எனக்கு வெளியில் கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் இப்போ கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரியே காட்டுறேன். ஏன்னா இது ஆஃப் ஹேண்டுன்னு கட்டி வெளியில் இருக்கிற மாதிரி வந்துன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு. அதே சமயத்தில் இதுவே உள்ளே விட்டு எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு சுகர் பீட் எடுக்கணுமா. லாஸ்ட் ஃபைனலாக ஒரு சுகர் பீட் எடுத்துக்கணும். சுகர் பீட் எடுத்துட்டு இந்த சுகர் பீடை வெளியில் விட்டுறணும். இந்த சுகர் பீடை வெளியில் விட்டுட்டு இதுக்குள்ளே போய் ஆப்போசிட்டில் இந்த சுகர் பீடு ஃபுல்லாக உள்ளே போகணும். சரிங்களா? ஹேங்கிங் இருந்தால் அப்படித்தான். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய ஹேங்கிங் போட்டு விட்ருக்குறேன் நான். இப்போது அதில் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துல இருந்தே உள்ளே போயிடணும். இந்த கை ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் எல்லோரும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். போடுங்க. தயவுசெய்து நிரம்புலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டெம்பராக நிற்கிற மாதிரி நிற்கும். அதனால் நீங்கள் நூலில் போடுங்க. இங்கே ஒரு லாக் போட்டுறணும். லாக் போட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டுக்குள்ளே போகணும். லாக் போடாமல் போகக்கூடாது. அப்போ இது செப்பரேட்டாக தனியாக வயிரும். இதுக்கு அடுத்தது மறுக்க இங்கே போகணும். இந்த இடத்துல போயிட்டு மறுக்க அதே மாதிரி எவ்வளோ சுகர் பீடு வேணுமோ அவ்வளவு கோர்த்துக்குங்க. இது சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப ரிச்சாக கொடுக்கும் இந்த ஒர்க்கு. இது இந்த ப்ளவுஸோட இதேவே ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ப்ளவுஸ் கொஞ்சம் டார்க் கலராக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோல்டோ காப்பரோ சில்வரோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணால் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் எக்ஸ்ட்ரா கோர்த்துக்கிறேன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் எடுத்துட்டு ரெயின் ட்ராப், இந்த பீடு பேர் ரெயின் ட்ராப்பு. இந்த ரெயின் ட்ராப்பை உள்ளே நல்லா கோர்த்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போ உள்ளே இதுக்குள்ளே விடணும். நூலை ரொம்ப பெருசாக லென்த்தாக கோர்த்துக்காதீங்க. நூலை கொஞ்சம் ஃப்ரீயாக லைட்டாக கோர்த்துட்டு இந்த இடத்துல ஒரு முடி போட்டே ஆகணும் கண்டிப்பாக. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஃபைனல் லுக்கு ஹேங்கிங் போட்டாச்சு. இதில் ஹைலைட்டே இந்த ஹேங்கிங் தான். இந்த ஹேங்கிங் மட்டும்தான் இந்த ஆஃப் ஹேண்டுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நான் தூக்கி காட்டுற பாருங்க. இந்த அளவை உங்களுக்கு காட்டுறக்கோசரம் நான் இப்படி லைட்டாக போட்டிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஒரு கையில் வச்சு பார்த்து